பிரமாதம் மேரங்கு. இது எவ்வளவு பெரிய முத்து! பெருசுலயும் ரொம்ப பெருசு, அதுவும் ரொம்ப ரொம்ப பெருசு. என்னோட பசி மாதிரி பெருசு. நான் கொஞ்சம் சாப்பிட்டுக்கிறேன். இந்த முத்தை பத்தி ரெண்டே வார்த்தையில சொல்லணும்னா ஜெயின் பால். பிரமாதம் இல்ல? இது நம்ம சீ டைவர்ஸுக்கு ஆழ்கடல்ல இருந்து கிடைச்சது. அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? இது 1000 வருஷத்துக்கு முந்தைய அரிய வகை முத்துன்னு சொன்னாங்க. அற்புதம்! இவ்வளவு பெரிய முத்து நம்ம சன் சிட்டில மட்டும்தான் இருக்கும், வேற எங்கேயும் இருக்காது. இத பாக்குறதுக்காக பல நாடுகள்ல இருந்து ஆளுங்க இங்க வருவாங்க. இது நம்ம சன் சிட்டியோட பேரை பிரபலமாக்கிடும். ஆனா இதுல அந்த அலிகேட்டர் சிம்பிள் எதுக்காக போட்டிருக்காங்க? அந்த முத்து அலிகேட்டர் கிங்குக்கு சொந்தமானது. ஆமா, நீங்க யாரு அங்கிள்? நான் யாருங்கிறது இப்ப முக்கியம் இல்ல. முக்கியமானது எதுன்னா, எங்கிருந்து இந்த மேஜிக்கல் முத்தை நீங்க எடுத்துட்டு வந்தீங்களோ அத கொண்டு போய் அதே இடத்துல வச்சிட்டு வந்துருங்க. அப்படி இல்லைன்னா இத கொண்டு வந்தவங்களுக்கும் இந்த ஒட்டுமொத்த சிட்டிக்கு பெரிய ஆபத்து காத்துட்டு இருக்கு. மேஜிக்கல் முத்தா? ஆமா, இது மேஜிக்கல் முத்து. ஏன்னா இதோட மேஜிக்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் யாராலையும் தப்பிக்க முடியல. இல்ல, இந்த முத்தை நான் கடல்ல குதிச்ச டைவர்ஸ் கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். நீங்க இந்த மேஜிக் முத்தால எங்க எல்லாருக்கும் வர இருக்கிற ஆபத்துல இருந்து எங்களை காப்பாத்துங்க. மேயர் அங்கிள், நீங்க ஒண்ணும் பயப்படாதீங்க. இதுல மேஜிக்கல்லாம் ஒண்ணும் இல்ல. அதுக்காக நீங்க பயப்படாதீங்க. இது வெறும் ஒரு முத்து தான். அப்படின்னா சரி, நான் சொல்றதை நீங்க நம்ப வேணாம். ஆனா இந்த ஒட்டுமொத்த சிட்டியும் அழிய போறது என்னமோ உண்மைதான். உங்களுக்கு வார்ன் பண்ணணும்னு நினைச்சேன், வந்து பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் உங்களுடைய விருப்பம். நான் வரேன். பிரமாதம் சார், சூப்பரான ஸ்டெப் போட்டிருக்கீங்க. இப்பவே இத நான் நோட் பண்ணிக்கிறேன். அங்க சுத்தி இங்க சுத்தி கடைசியா அவன் நம்மளோட ஏரியாவுக்கே வந்துட்டான். சார் என்ன சொல்ல வர்றாருன்னா, ஏராளமான முதலைகள் கடலுக்குள்ள இருந்து இந்த சன் சிட்டியை நோக்கி வந்துகிட்டு இருக்கான். அந்த முதலைங்க இங்க வரட்டும். ஒரே பஞ்சில எல்லாத்தையும் தெரிக்க விட்டுறேன். வானத்துல பறக்கிற பறவைங்க மாதிரி டோனி பாஸ் எல்லாரையும் தூக்கி எறிஞ்சிருவாரு. இந்த டோனி ஒரு பஞ்ச் விட்டா அடி இடி மாதிரி விழும். டோனி பாஸ், முதல்ல இங்க வந்துருச்சு. போய் பஞ்ச் பண்ணுங்க. பஞ்ச் பண்றேன். ஆனா என் ஸ்கூலோட ஹோம்வொர்க் இன்னும் மீதி இருக்கே. நான் போய் அதை முடிச்சிட்டு வந்து இத பஞ்ச் பண்றேன். இருங்க பாஸ், நாங்களும் உங்க ஹோம்வொர்க்க வந்து முடிக்க ஹெல்ப் பண்றோம். ஒவ்வொருத்தரையும் நான் சுட்டு தள்ள போறேன். வேண்டாம் ஜெட்பட் அங்கிள், நீங்க அப்படி எதுவும் பண்ணாதீங்க. மிருகங்களை கொல்றது ரொம்ப தப்பான விஷயம். அட கடவுளே, அந்த முதல்ல எவ்வளவு பசியோட இருக்கு பாருங்களேன். கண்ணை கூட சாப்பிட்டுருச்சு. அச்சச்சோ, காப்பாத்துங்க. அபூர்வம்னு சொல்ல இந்த மேஜிக் முத்து என்ன ஒரு வழி பண்ணிடு போல இருக்க. நான் இப்ப சூப்பர் ஸ்பீடோவை கூப்பிட்டு தான் ஆகணும். இங்க ஒரு பெரிய பிரச்சனை. R7ல இருந்து சூப்பர் ஸ்பீடோ கார் வரட்டும். எப்படி இருக்கு இந்த டெம்போ அண்ணாவோட ஸ்பேனர்ஸோட பவர்? எல்லாம் அப்படியே வாயை பொளந்துகிட்டு நிக்குதுங்களா? அச்சச்சோ, அந்த முதல்ல என்னோட ஸ்பேனர்ஸ் ரொம்ப ஈஸியா கடிச்சு மென்னு முழுங்கிடுச்சு. இப்ப என்ன பண்றது? சூப்பர் ஸ்பீடோ, ஃபார்முலா நம்பர் 47 அப்ளை பண்ணு. எஸ் ப்ரோ, ஆக்டிவேட்டிங் ஃபார்முலா நம்பர் 47. இந்த முதலுக்கு என்னோட இரும்பு ஸ்பேனர்ஸ் ஏன் கடிச்சு மென்னு முழுங்கிடுச்சு? நாம அது வாயில சிக்கல என்ன ஆகும்னு யோசிச்சு பாரு.
இதுங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு ஏதாவது ஐடியா பண்ணி தான் ஆகணும் போல இருக்கு. சூப்பர் ஸ்பீடோ ஃபார்முலா நம்பர் 15 அப்ளை பண்ணு. கிரேட் ஐடியா கிக்கோ. கிக்கோ, நான் ரோப்ப லூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சீக்கிரமா கீழே இறங்கிடு. கிக்கோ, இதுங்களோட பல்லு ரொம்ப கூர்மையா இருக்கே. சீக்கிரமா ஏதாவது ஐடியா பண்ணணும். சூப்பர் ஸ்பீடோ ஃபார்முலா நம்பர் 35. ஓகே கிக்கோ, ஆக்டிவேட்டிங் ஃபார்முலா நம்பர் 35. அது சூப்பரான ஐடியா சூப்பர் ஸ்பீடோ. வா முதல்ல இதுங்களை கடல்ல கொண்டு போய் விட்டுட்டு வந்துடலாம். மத்த விஷயங்களை அப்புறம் பாத்துக்கலாம். அதுங்க வலையை கிழிச்சிட்டு கீழே விழுந்துடுச்சுங்க. இப்ப நம்ம பண்ண விஷயத்துக்கு அதுங்க ரொம்ப கோவமா வேற இருக்கும். இவ்வளவு உயரத்துல இருந்து கீழே விழுந்து கூட இதுங்களுக்கு எதுவும் ஆகலையா? ஒன் வேர்ட்ல சொல்லணும் அப்படின்னா ஸ்ட்ரேஞ்ச். இப்போ என்ன பண்றது கிக்கோ? இதுங்களை எப்படி கண்ட்ரோல் பண்றது? நானும் அதுதான் யோசிக்கிறேன் சூப்பர் ஸ்பீடோ. ஆலிகேட்டருக்கு காயங்கள் எதுவும் ஏற்படுத்தாம எப்படி நம்ம மடக்கி பிடிக்கிறது? என்ன ஆனாலும் சரி, அனிமல்ஸை நான் எப்பவும் காயப்படுத்தவே மாட்டேன். அப்படின்னா முதலிங்கெல்லாம் இங்க வர்றதுக்கு காரணம் இந்த அற்புத முத்து தானா? அவர் இதெல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு எங்க போறாரு? இதெல்லாம் நீங்க இந்த ஸ்டிக்கை வச்சா பண்ணீங்க? இது ஒண்ணு ஸ்டிக் இல்ல, இது ஒரு வகையான ஃப்ளூட். இதோட சத்தத்தை கேட்டதோ எந்த வகையான விலங்கா இருந்தாலும் சரி இந்த சத்தத்துக்கு வசப்பட்டுரும். நன்றி, ரொம்ப நன்றி. முதல்ல கிட்ட இருந்து எங்களை காப்பாத்துனதுக்கு. வேண்டாம் வேண்டாம், முதலைங்கெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். ரொம்ப நன்றி எங்க உயிரை அந்த முதலைங்க கிட்ட இருந்து காப்பாத்துனதுக்கு. சரி, எங்க உயிரை காப்பாத்துனதுக்கு உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க. எனக்கு இப்ப எதுவும் தேவையில்லை. இந்த ஜனங்களுக்கு உதவி பண்றது மட்டும்தான் இப்ப முக்கியம். உங்க எல்லாருக்கும் மறுபடியும் ஒரு வார்னிங் கொடுக்கத்தான் நான் வந்திருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாவே கொண்டு போய் அந்த முத்தை அந்த இடத்துல வச்சிருங்க. ஏன்னா இன்னைக்கு நான் வந்து உங்க எல்லாரையும் காப்பாத்திட்டேன். ஆனா நாளைக்கு இவங்களுடைய அட்டாக் இன்னும் அதிபயங்கரமா இருக்கும். ஏ, நாளைக்கு அந்த முதலைங்களுக்கு ஹாப்பி பர்த்டேவா என்ன? சாரி. நாளைக்கு சூரிய கிரகணம் நடக்க போகுது. நாளைக்கு அந்த முதலைங்க இருமடங்கு சக்தியோட வந்து உங்க எல்லாரையும் தாக்கும். நாளைக்கு அதுக்கு இங்க வந்ததுன்னா இந்த கருப்பு முத்தை கொண்டு போயிடுங்க. ஆமா, இந்த முதலைகள் முத்தை வச்சுக்கிட்டு என்ன பண்ணும்? அதுங்க ஆழ்கடல்ல இருக்கிற ஆலிகேட்டர் கிங் கிட்ட கொண்டு போய் அந்த முத்தை சேர்த்துடும். அவர்தான் இந்த கருப்பு முத்துக்கு சொந்தக்காரர். நாளைக்கு உங்க எல்லாருக்கும் மிகப்பெரிய ஆபத்து காத்துட்டு இருக்குங்கிறத ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அதனால எதுக்கு நீங்க எல்லாரும் ஜாக்கிரதையா இருக்கணும். இப்ப என்ன பண்றது கிக்கோ? இந்த மேஜிக்கல் முத்தை திரும்பவும் கடலுக்கு எடுத்துட்டு போயிடலாமா? நாளைக்கு வேற சூரிய கிரகணம். நம்ம சன் சிட்டிக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது இல்ல? நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க மேயர் அங்கிள். மேஜிக்லாம் எதுவுமே கிடையாது. அதெல்லாம் வெறும் பிரம்ம தான். மக்கள் அவரை நம்பணும்ன்றதுக்காக அவரே உண்டாக்குன கதை. இல்ல கிக்கோ, அது உண்மைதான். இத கொஞ்சம் பாரு. நானும் சூப்பர் ஸ்பீடவும் அதை பத்தி ரிசர்ச் பண்ணிருக்கோம். இந்த கருப்பு முத்து மாதிரி இந்த உலகத்துல ஒண்ணுதான் இருக்கான். இது ஆழ்கடல்ல ஆலிகேட்டர் கிங் கிட்ட மட்டும்தான் இருக்குமா? ஆமா கிக்கோ, இன்டர்நெட்ல இத பத்தி நிறைய கதைகள் இருக்கு. அத நீயே பாரு.
அச்சச்சோ, alligator king ஆ? அப்படின்னா அது பயங்கரமான முதலைங்களோட ராஜாவா? நீங்க ஒண்ணு பயப்பட வேண்டாம் டெம்போ அண்ணா. இனிமே அந்த முதலைங்க நம்ம சன் சிட்டிக்குள்ள வந்துடுச்சுன்னா நானே ஒரு வழி பண்ணிடுவேன். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? இப்படிதான் பல வருஷத்துக்கு முன்னாடி ஒரு முதலையா அதோட வாழை பிடிச்சு நான் அடி பின்னி எடுத்துட்டேன். அப்புறம் என்ன நடந்துச்சு தெரியுமா? அது பல்லியா மாறி செவுத்துல போய் ஒட்டிக்கிச்சு. நிஜமாவா சொல்றீங்க மேயர் அங்கிள்? என்ன அப்படி கேட்டுட்ட? ஒருவேளை நான் சொல்றது பொய்யா இருந்தா என் தலை மேல பல்லி வந்து விழட்டும். என்ன கொடுமை இது? அப்படின்னா இவ்வளவு நேரம் இவர் சொன்னது எல்லாமே போய் தானா? நீங்க யாரும் டென்ஷன் ஆகாதீங்க. அந்த முதலைங்க மறுபடியும் இங்க வந்துச்சுன்னா அப்புறம் பாத்துக்கலாம். அச்சச்சோ, சூரிய கிரகணம் ஆர்வமாயிடுச்சு. என்ன பண்றது? வரப்போற ஆபத்துல இருந்து எங்களை காப்பாத்துங்க. இந்த மேஜிக்கல் முத்துக்கிட்ட இருந்து எங்களை காப்பாத்துங்க. அந்த முதலைங்க இங்க வரட்டும். இந்த முறை நாம தயாரா தான் இருக்கோம். ஃபார்முலா நம்பர் 279 ஆக்டிவேட் பண்ணியாச்சு. சூப்பர் ஸ்பீடோ, இதுல எங்கேயும் கரண்ட் பாஸ் ஆகலல்ல? ஏன்னா எந்த முதலைகளுக்கும் நம்ம ஆபத்தை ஏற்படுத்த கூடாது. டோன்ட் வரி கிக்கு. நான் இந்த ஃபென்சிங்ல லைட்டா தான் கரண்ட் அப்ளை பண்ணிருக்கேன். அப்பதான் முதலைங்க இந்த சன் சிட்டிக்குள்ள வராம ரொம்ப தூரத்துல இருக்கும். அடேங்கப்பா, நம்ம ஃபென்சிங் ஐடியா ஒர்க் அவுட் ஆயிடும் போல இருக்கே. ரொம்ப நன்றி இந்த ஐடியாவுக்கு. இது என்னது? கரண்டால அந்த முதலைகளுக்கு எந்த ஆபத்தும் ஏற்படலையே. கரண்ட் ஷாக் ஐடியா ஃபெயில் ஆயிடுச்சு. இப்போ எந்த ஃபார்முலாவை யூஸ் பண்றது கிக்கு? முதலைகளுக்கு எந்த காயத்தையும் ஏற்படுத்தாம ஊற விட்டு துரத்துறதுக்கு நம்ம கிட்ட எந்த ஃபார்முலாவும் இல்ல. இப்போ நம்ம நிலைமை என்ன ஆச்சுன்னா அது ஒன் வேர்ட்ல சொல்லணும்னா ட்ராப். சரிதான், நீங்க சொன்னதெல்லாம் சரிதான். இந்த அற்புத முத்துக்காகத்தான் இந்த முதலைகள்லாம் மறுபடியும் நம்ம சன் சிட்டிக்குள்ள வந்திருக்கு. நீங்க ஒண்ணு பண்ணுங்க, இதை எடுத்துட்டு போய் திரும்பவும் கடலுக்குள்ளேயே போட்டுடுங்க. இந்தாங்க. ஆனா எனக்கு ஒரு விஷயம் தான் புரியல. கரண்டால இந்த முதலைகளை ஒண்ணும் பண்ண முடியலையே. இந்த டயரோட அடையாளம் எப்படி வந்துச்சு? இந்த தடவை அந்த ஆளு வலது காலுக்கு பதிலா இடது கால்ல குச்சி ஊனி நடந்துட்டு இருக்காரு. சீக்கிரமா சூப்பர் ஸ்பீடோ அவரை ஃபாலோ பண்ணலாம். சூப்பர் ஸ்பீடோ, ஃபார்முலா நம்பர் 67. கிரேட் ஐடியா கிக்கு. ஆக்டிவேட்டிங் ஃபார்முலா நம்பர் 67. நீ சொன்ன மாதிரி இப்பவே இந்த முதலைகளை நான் ஸ்கேன் பண்ணி பார்க்கறேன். கிக்கு, இது எதுவுமே உண்மையான அலிகேட்டர்ஸ் கிடையாது. இது ரொபாட்டிக் அலிகேட்டர்ஸ். அதனாலதான் கரண்ட் பாஸ் ஆன அந்த வேலியை தொட்டதுக்கு அப்புறமும் இவங்களுக்கு எதுவும் ஏற்படல. இதுல எந்த ஒரு முதலையும் ஒரிஜினல் கிடையாது. இங்க இருக்கிற எல்லாமே ரொபாட்டிக் தான். இங்க பாருங்க மிஸ்டர், நாங்க கண்டுபிடிச்சிட்டோம் இந்த முதலைகள் எல்லாமே டம்மின்னு. முதலைகளை காட்டி எங்க எல்லாரையும் பயமுறுத்திட்டு இந்த முத்தை எடுத்துட்டு போலாம்னு நினைச்சீங்கல்ல? நீங்க செய்யறது தப்பு. முத்தை திரும்ப கொடுத்து நீங்க செஞ்ச தப்ப திருத்திக்கோங்க. ஏன்னா அது சன் சிட்டிக்கு சொந்தமானது. உன்னை பாராட்டி ஆகணும் கேக்கோ. நீ சுலபமா யோசிச்சு கண்டுபிடிச்சிட்ட. ஆனா நீ என்ன கண்டுபிடிக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் பண்ணிட்ட. நான் தான் அலிகேட்டர் மேன். எல்லாரையும் நாசம் பண்ணிடுவேன், எல்லாத்தையும் அழிச்சிருவேன்.
எந்த முத்த அடையறதுக்காக நான் இவ்வளவு பெரிய டிராமா பண்ணனும் அதை இப்ப திரும்ப கொடுக்க சொல்றியா? ஆ? நல்லா தான் தமாஷ் பண்ற. ஒரு விஷயத்த நல்லா கேட்டு கிக்கோ, என்னுடைய இந்த அலிகேட்டர்ஸ் எல்லாமே டம்மி தான். ஆனா இதுங்களுடைய பவர் ஒரிஜினலை விட அதிகமா இருக்கும். இதுங்களுடைய பவர்ஸ் நீ பார்க்கணும்னு ஆசைப்படுறியா? ஆ? இதுங்க கிட்ட இருந்து நீங்க எல்லாரும் தப்பிச்சு வெளியில வர்றதுக்குள்ள நான் இந்த சிட்டியை விட்டு ரொம்ப தூரத்துக்கு போய் சேர்ந்துருவேன். நான் தான் அலிகேட்டர் மேன். ஒவ்வொரு சிட்டியவும் நாசம் பண்ணிடுவேன். ஆ. சூப்பர் ஸ்பீடோ, இது எதுவுமே ரியல் அனிமல்ஸ் இல்ல, ஆனா எல்லாமே மிஷன்ஸ் தான். நம்மள எந்த நேரத்துலயும் அட்டாக் பண்ணலாம். சீக்கிரம் ஃபார்முலா நம்பர் 50 அப்ளை பண்ணு. வெரி வெல் கிக்கோ, ஆக்டிவேட்டிங் ஃபார்முலா நம்பர் 50. கிக்கோ, நீ அலிகேட்டர் மேல தடுத்து நிறுத்து. நான் இவங்களை கவனிச்சுக்கிறேன். இப்படி எல்லாம் சொன்னா இவன் கேட்க மாட்டான் போல இருக்கு. இவனை என்னுடைய முதலைகளுக்கு இப்ப நான் இரையாக்க போறேன். நான் தான் அலிகேட்டர் மேன். ஒவ்வொரு சிட்டியவும் நாசம் பண்ணிடுவேன். ஆ. கிக்கோ, என்னோட இந்த அலிகேட்டர் சூட் இருக்கிற வரைக்கும் உன்னால என்ன எதுவும் பண்ண முடியாது கிக்கோ. அப்புறம் இன்னொரு விஷயம், என்னுடைய இந்த ஸ்டிக்கால ஒன்ன நான் தாக்கணும்னா மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படும். தேங்க் யூ சூப்பர் ஸ்பீடோ. மென்ஷன் நாட் ப்ரோ. நீங்கெல்லாம் இது நாள் வரைக்கும் கேள்விப்பட்டிருப்பீங்க, தண்ணியில இறங்கினதுக்கு அப்புறம் முதலைகளுடைய சக்தி பல மடங்கு அதிகமாயிடும். இன்னைக்கு அதை நேரடியா பார்க்க போறீங்க. சூப்பர் ஸ்பீடோ, ஃபார்முலா நம்பர் 130. ஓகே கிக்கோ. நான் தான் அலிகேட்டர் மேன். ஒவ்வொரு சிட்டியவும் நாசம் பண்ணிடுவேன். சூப்பர் ஸ்பீடோ, ஆக்டிவேட் ஃபார்முலா நம்பர் 189. கிக்கோ, நான் உடனே அந்த அலிகேட்டர் மிசைல் வச்சு தாக்கட்டுமா? வேண்டாம் சூப்பர் ஸ்பீடோ, ஆலிகேட்டர் போட்டிருக்க சூட் இருக்கு பாரு, அது ரொம்ப ஸ்ட்ராங் ஆனது. இப்ப நம்ம அதை எப்படி அட்டாக் பண்ணாலும் சரி, அதுல எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாது. இப்ப எப்படியாவது நம்ம அவனோட வாயை தான் அட்டாக் பண்ணி ஆகணும், ஏன்னா அது சூட்ல கவர் ஆகல. அவன் வாசிக்கிற அந்த ஃப்ளூட் ஸ்டிக்கையும் நாம ஒரு வழி பண்ணி ஆகணும். ஏன்னா அதை வச்சுதான் அவன் எல்லா முதலைகளையும் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கான் கிக்கோ. இந்த கார் ரொம்ப தான் அதோட பவரை காட்டிக்கிட்டு இருக்கு. இத ஒரு வழி பண்ற. இதோட கதையை நான் முடிக்கிறேன். நான் தான் அலிகேட்டர் மேன். ஒவ்வொரு சிட்டியவும் நாசம் பண்ணிடுவேன். கிக்கோ, அந்த அலிகேட்டர் மேன் சொன்னது சரிதான். தண்ணிக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் இந்த முதலைகளோட பவர் இன்னும் பல மடங்கு அதிகமாயிடுச்சு. சீக்கிரமா ஏதாவது ஐடியா பண்ணு. இந்த முதலைங்க கடிக்கிற அந்த பிரஷர் என்ன கொஞ்சம் கொஞ்சமா டேமேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கு. இப்ப வேற வழியே இல்ல, நான் அந்த கிக்கை யூஸ் பண்ண வேண்டியதா போல இருக்கு. சூப்பர் ஸ்பீடோ, ஆக்டிவேட் ஃபார்முலா நம்பர் 294. சாலிட் ஐடியா கிக்கோ. ஆக்டிவேட்டிங் ஃபார்முலா நம்பர் 294.
எதுக்காக என்னோட ஃப்ரூட் ஸ்டிக்க போட்டு நீ உடைச்ச? என்னுடைய எல்லா முதலைகளுமே டீஆக்டிவேட் ஆயிடுச்சு. இல்ல தண்ணிக்குள்ள இருக்கிற முட்டையை எடுத்து உடைச்சு ஆம்லெட் போட வேண்டிய நேரம் ஆயிடுச்சு. அப்படின்னா சோர் என்ன சொல்ல வர்றாருன்னா யூ ஆர் அண்டர் அரெஸ்ட்.